ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாளில் தான் எங்களுக்கு ஒரு கோயிலில் சிம்பிளாக கல்யாணம் நடந்துச்சு. எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி 10ஆம் ஆண்டு திருமண நாள் தான் எங்களுக்கு இன்றைக்கி. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 6 சண்டே வந்துச்சு எங்களுக்கு. அந்த வீடியோ தான் இது. கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இத்தனை வருஷம் இவ்வளோ ஜாலியாக எங்களுக்கு போகல. இந்த வருஷம் ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. மறக்க முடியாத ஸ்வீட்டபிள் மெமரி மூமெண்ட்டும் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பசங்களோட தான் அது நடந்துச்சு. அதை பற்றி தான் உங்கள் கூட இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி எப்பயும் போல் காலையில் எழுந்து எல்லா ஒர்க்கும் வீட்டு வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் எழுந்து அன்றைக்கி குளிச்சுட்டு கடைக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாருமே குளிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு மேலே ரெடியாக இருங்க, கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு மொட்டையாக சொல்லிட்டு போயிட்டாங்க. எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றத பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. நானும் பசங்களும் தான் யோசித்து பேசிகிட்டு இருந்தோன்னா, கண்டிப்பாக எங்களுக்கு கல்யாணம் நடந்த கோவிலுக்கு தான் இட்டுன்னு போவார் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் பசங்கிட்ட. எங்களுக்கு ரொம்ப பெரிய கோவில்லாம் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் பக்கத்தில் எல்லையம்மன் கோவில் எந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேராம்பட்டு அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. எல்லையம்மன் கோவிலில் சிம்பிளாக தான் மேரேஜ் ஆச்சு. ஹோட்டலில் சாப்பாடு போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படி தான் நடந்துச்சு. அந்த கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு போவார் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா போன வருஷம் 9வது வருஷம், அதுக்கு முன்னாடி 8வது வருஷம், கல்யாணம் ஆகி 8 வருஷம், அது கழித்து 8வது வருஷம் தான் நாங்கள் அந்த கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட்கிட்ட, இதுக்கப்புறம் வருஷம் வருஷம் நம்ம கல்யாண நாள் வரும்போது நம்ம அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் போன வருஷம் 9வது வருஷம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் பைக்லேருந்து விழுந்து கொஞ்சம் அடிபடுற மாதிரி ஆயிடுச்சு. கல்யாண நாளுக்கு 2 நாள் முன்னாடி. ஸோ அந்த வருஷம் நாங்கள் எங்கேயுமே போக முடியல. இந்த வருஷம் அங்கே போகலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு விட இங்கே நம்ம வந்தவாசிலேருந்து காஞ்சிபுரம் போகிற ரோட்டு பெருநகர் தாண்டி உக்கல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோவில் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கோவிலுமே நல்லா இருக்குது. சிற்பக்கலைப்பாடுகள்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி போன நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்டுமே அந்த கோவிலுக்கு தான் போகிறதுக்கு மைண்டில் வச்சுன்னு எங்களை கிளம்ப சொல்லியிருக்காரு பொழுது. நாங்கள் சேராம்பட்டு கோவில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் சொன்னார். 9 மணிக்கு வந்தார். கடையிலேருந்து கிளம்பிட்டிங்களா, இந்த மாதிரி சேராம்பட்டுக்கு போகல, உக்கல் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னாங்க. சரி, நான் எதுவுமே பேசலை. இத்தனை வருஷமாக நம்ம கோவிலுக்கே சரியாக போக முடியாத மாதிரி இருந்துச்சு நிலமை. இப்போ கோவிலுக்கு, அதுவும் போகாத கோவிலுக்கு போகிறோம், நல்லது தான். அப்படி பசங்க கூட போகிறது அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. ஹாப்பியாகவும் இருந்துச்சு. கோவிலில் போயிட்டு வண்டிலாம் பார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார். அவரை தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போனீங்கன்னா, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு விநாயகர் கோவில். இது முன்னாடி வாசல், அதாவது வண்டிலாம் பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இது வச்சுருக்காங்க. இன்னொரு மெயின் என்ட்ரன்ஸ் அந்த பக்கமாக இருக்குது. நாங்கள் வண்டி பார்க் பண்ணிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் விநாயகர் கோவிலில் தரிசிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா தான் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது நல்லாவே இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே சைடில் அன்னதான கூடம்லாம் வச்சுருக்காங்க. காமாட்சி அம்மனுமே நல்லா தரிசித்தோம். ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. இப்போ தானே கோவில் கட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுனால ரொம்ப அதிகமாக வரல மக்கள் கூட்டம். அப்படியே வராங்க போகிறாங்க, அப்படி தான் இருந்தாங்க. இங்கே நம்ம சூப்பர் ஹீரோனா எங்கள் அப்பன் முருகர் இருக்கார். எங்கே போனாலும் நம்மளை முன்னாடி அவர் வராமல் இருக்க மாட்டார். அவரை பார்க்குற மாதிரி அமைஞ்சிது நிலமை. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு ராட்டினம் சுற்றுற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் ஹஸ்பண்ட் பசங்க 3 பேரையும் உட்கார வச்சு சும்மா சிம்பிளாக சுற்றியும் விட்டாங்க. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த கேப்பில் தான் நான் அப்படியே கோயிலை சுற்றி ஒரு ரிவ்யூ எடுத்திருந்தேன். அந்த வானத்தெல்லாம் பாருங்கள், அப்படியே சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி கிளைமேட்டு. அதே மாதிரி கோவிலில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்க இடத்தெல்லாம் பாருங்கள். அந்த சிற்ப கலைப்பாடுகள்லாம் அவ்வளோ ஒரு நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது கோவில் சிற்ப கலைப்பாடுலாம். அதே மாதிரி பார்க்கிங் மாதிரி கோவிலை சுற்றி இப்போ தான் செடிலாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் நல்லா டெவலப் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் தான், 2 வருஷம்
அது மாதிரி தான் இருக்கும் அந்த கோவில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெண்டிங் இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நாங்கள் அந்த ராட்டினத்தில் சுற்றிட்டுருக்கும்போது தான் பசங்க வந்து நாங்கள் வந்தவாசிலேருந்து கோவிலுக்கு போகும்போது மேல்மா கூட்ரோடு அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பார்க் ஒன்று புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. அந்த பார்க்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி வரும்போது அங்கே விளையாடலாம் அப்படின்னு போகும்போது ஹஸ்பண்ட் கிட்ட கண்டிஷன் போட்டுட்டாங்க. நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்கல்ல. அவங்க பசங்க சொன்னதுனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது நான் வெளியவே உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க மட்டும் 3 பசங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் உட்கார வச்சு எங்கெங்கே விளையாடணுமோ அதெல்லாம் வந்து பார்க்கில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. எப்போவுமே வந்து லைஃப்பில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தாண்டுவோம். கல்யாண நாளுன்னு வரும்போது நம்ம லைஃப்பில் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு நாளாகவுமே அது வந்து அமையுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து லவ் மேரீடு தான். அம்மா அப்பா ஓகே, பட் அவங்க வீட்டில் ஓகே, எங்கள் வீட்டில் ஓகே இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் மேரேஜும் பண்ணோம். லைஃப்பில் ஆனால் நல்ல ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம், உடச்சி முன்னேறி வந்திருக்கோம். ஸோ நம்ம தேர்ந்தெடுத்த லைஃப் அவர் கூடவே இருக்கட்டும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்மளே சமாளிச்சுப்போம் அப்படின்னு வந்தது தான். 100%ல் ஒரு 1% கூட நான் வந்து தப்பான முடிவு எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க. ஏன்னா அதாவது நல்லா வச்சுருக்காங்க மீன்ஸ் வந்து நீங்கள் வந்து நகை பணம் காசு அதை வச்சு சொல்லக்கூடாது. நல்லா சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்குமே நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் எங்கள் வீட்டில் நடக்குது. என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் எதுவுமே செய்வாங்க. பசங்களாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும். சும்மா எனக்கு கல்யாண நாள் அன்றைக்கி தான்மா பிறந்த நாளுன்னு சொல்லிட்டேன். அது பசங்க என்ன பண்ணாலுங்க அவங்க அப்பா கிட்ட சொல்லி அம்மாவுக்கு எதனா கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், எங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகணும், எதனா ஜாலியாக இருக்கணும், அம்மாவுக்கு கேக்குமே நாங்கள் தான் வெட்டுவோம், நாங்கள் தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களே வீட்டில் கேக் மேக் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி பிஸ்கெட் வாங்கின்னு வந்து பால் சுகரு அதெல்லாம் போட்டு மேக் பண்ணும்போது ஒரு சொதப்பல் பண்ணிட்டாங்க. அப்படியே தூங்கிட்டாங்க 3 பேரும். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த ஒர்க்லாம் முடித்து நான் தான் கேக்குமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கேக் வெட்டும்போது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லாம் கடைக்கு வந்துட்டார். சும்மா அப்படியே நாங்களே வீட்டில் வெட்டி சாப்பிட்டோம். வீடியோ கூட எடுக்கலை. கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷத்தில் இப்போ தான் வந்து கல்யாண நாள் ப்ளஸ் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஹஸ்பண்டு. அந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பழைய நினைவுகளை ஞாபகத்துக்கு கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்வீட் மெமரிஸ் கிஃப்டாக தான் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு கிஃப்ட்டு. ஒரு ஸ்வீட் மெமரின்னு தான் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.